அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போறோம். தேங்க்யூ லோ. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் ஆமென். என்னை பாபம் பயப்படாதே, மடக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திர. பயப்படாதே, மடக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஆசம் என்னே நீர் வைத்ததினாள் பறிக்க இயலாதெவரும் என்னை. வாசம் என்னே நீர் வைத்ததினாள் பறிக்க இயலாதெவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நல்ல உயர்த்தி. என்னை மறவா தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் என்றே என்பதாலே ஸ்தோத்திர. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்பதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. வரைந்திரோ வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் மன்னவா புகழிடமே. என்னை மறவா அந்த உணர்ந்து என்னை மறவா இயேசு. ஆமென். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திர. தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திர. நீரறியா யாரும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாரும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா உள்ளத்துல சொல்லுங்க நம்ம ஆண்டவரே. என்னை மறவா
உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திர. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திர. உள்ளத்திலிருந்து பறந்திடுவே உம் நாமத்திலே, பரரே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுவே உம் நாமத்திலே, பரரே ஜெய கொடியே. ஓ என்னை மறவாய் இயேசு, உந்தன் தயவால் என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால். சொல்லுங்க, என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திர. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திர. சொல்லுங்க, எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை. ஒரு விஷயம் கூட, எப்படியும் எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை. நம்பிக்கையோடு சொல்லுங்க, எப்படி எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் நம்பிக்கையோடு என்னை மறவா இயேசு நாதா. ஆமென். கடைசியா ஒரு தடவை கூட, உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திர. உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திர. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே. அக்கினியின் மதிலாக அன்பரே. நம்பிக்கையோடு 9 மாசமும் அக்கினியின் மதிலாக என்னை அன்பரே என்னை காத்திடுவே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் இசையா. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்ததற்காய் ஸ்தோத்திர. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்ததற்காய் கரம் உயர்த்தி ஆபத்திலே அரும் துணையே, என் பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே இயேசுவே. 2 கரம் தட்டி சொல்லுங்க, என்னை மறவா இயேசு. மகிமை இடம் முழுவதும் உங்க பிரசன்ன நிரம்பட்டுப்பா. ஆமென். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. நல்ல கையை தட்டி, என்னை மறவாதவர், என் நம்பிக்கைக்குரியவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. Thank you Father. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம். விடுதலையா ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தேவன், இதுவரையும் நடத்தினீர், இனியும் நடத்த வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். சேர்ந்து பாடலாமா? கைத்தட்டி. எந்த தேவனா, அவர் தான் என் தேவன், என்னை ஆசீர்வதிக்கிறவர். தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு முழு பலத்தோடு கைத்தட்டி
நல்லவர், பெரியவர். நல்லா ஆராதிக்கணும். விடுதலையா நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனான், எந்த தேவனான், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதம். நம்பிக்கையோடு பாடுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, ஆமென். தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனான், எந்த தேவனான், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனான், எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். என்பதன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பதன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனான், எந்த தேவனான், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் சொல்லுங்க பாப்போம். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க. நம்பிக்கையோடு இனி எங்கும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்தி. உயர்வடைவேன், உயர்வடைவேன் என் சொல்ல சொல்ல உயர்வு பிரதர், பாட பாட ஆசீர்வாதம் சிஸ்டர். சொல்லுங்க. உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். நல்லா கைத்தட்டி பாடுங்க. நீங்க பாடும் போதே ஆசீர்வாதம். சொல்லுங்க. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த. சொல்லுங்க பாப்போம். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த. ஆமை. எந்த தேவனா, ஆமை. நிச்சயம் நீங்க பாட பாட ஆவியானவரே ஆசீர்வதிங்கப்பா. வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமை. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கைக்கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம். கன்ஃபஸ் பண்ணுங்க பாப்பா, அறிக்கை செய்யுங்க. இந்த ஆவியானவரே உங்க பிரசன்னம் மகிமை
எந்த தேவனா எந்த தேவனா ஆமே நிச்சயம் நான் ஆசீர்வாதம் எல்லா கடன்கள் எல்லா வியாதிகள் எல்லா பலவீனங்கள் எல்லா சிக்னஸ் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் விடுதலை ஆவதாக. பாடும்போதே அற்புதம். இனி கடன் வாங்குவது இல்லை, இனி பலவீனங்கள் வருவது இல்லை, இனி வியாதிகள் இல்லை, இனி போராட்டங்கள் இல்லை, இனி பிரச்சனைகள் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண போவது இல்லை. நம்புறவங்க கைகளை தட்டி ஆவை நிரம்பி என்னை ஆசீர்வதிக்கும் தேவன், என்னை உயர்வடைய பண்ணுகிற தேவன், என்னை உயர்த்தி வைக்கிறவர், புழுதியில இருக்கிறவன சிங்காசனத்தில் உட்கார வைக்கும் தேவன் அவர். நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறவரே, ஓ நன்றி 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 அப்பா. முழு பலத்தோடு கைகளை தட்டி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பலப்படுத்துவார், என்னை உயர்த்துவார். இன்னைக்கு சூழ்நிலைகள் கடினமா இருந்தாலும், நான் சந்திக்கும் போராட்டங்கள் கடினமா இருந்தாலும், நான் ஆராதிக்கும் தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முழு பலத்தோடு கரம் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். Thank you Lord. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. முழு பலத்தோடு இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் ரெண்டு கரம் உயர்த்தி அப்பாவை இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இவ்வளவுதான் முடியுமா? கொஞ்சம் சத்தம் பாடுங்க பாப்போம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். முழு பலத்தோடு இயேசையா இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை கரமுய சொல்லுங்க. மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால். ரெண்டு கரம் உயர்த்தி அப்பாவை நோக்கி சொல்லுங்க. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இயேசுவே இன்னும் துதிப்பே. முழு பலத்தோடு சொல்லுங்க, நான் உங்களை ஆராதிப்பேன் ஆண்டவரே. இன்னும் உம்மை ஆராதிப்பே, எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். இயேசுவே கடைசியா சொல்ல முடியுமா? நம்பிக்கையாவுமே இழந்தாடும்,
பலத்தோடு ராஜாவே என்னை மறுபடியும் உயிர் தேழும். ரெண்டு கரம் உயர்த்தி எவ்வளவு சத்தத்தோடு இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. முழு பலத்தோடு இயேசுவே இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, ஓ இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதி. ரெண்டு கரம் உயர்த்தி இயேசுவே இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதி. சத்தம் உயர்த்தி இயேசுவே இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதி. ரெண்டு கரம் உயர்த்தி இயேசுவை நோக்கி இயேசுவே இன்னும் துதிப்பே. நீங்க பாடுங்க, உங்க சத்தம் உயர்ந்து வரட்டும், சிங்காசனத்தை ஏற்றட்டும் ராஜாவே. ஆராதி. ஓ நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோடு கரம் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், உங்க சத்தத்தோடு இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே. ஆவியானவரே உங்க பிரசன்னம் எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரம். கடைசியா ரெண்டு கரம் உயர்த்தி அப்பாவை இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம். நீர் ஒருவரே துதிக்க பாத்திரர். நாங்கள் ஆராதிக்கிற நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். எங்கள் துதி கன மகிமை எல்லாம் உம்முடைய நாமத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க, எங்களோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும். தேங்க்யூ ஃபார் த டி மேஜர், தேங்க்யூ ஹோலி காட். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும். நீர் பேசுகிற தேவன். இந்த காலை நேரத்தில் என்ன வார்த்தையை கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுத்து எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 42வது சங்கீதம் 3, 4, 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீத புத்தகங்களில் 42வது சங்கீதம் 3வது, 4வது, 5வது வசனங்களை வாசிக்கலாம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி அலையா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு மறந்த மனிதனும் மறவாத தேவனும். மறந்த மனிதனும்
மறவாத தேவனும். நல்ல அந்த செய்தியை கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து கவனித்து பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கை பலவிதமான உறவுகளோடு இணைந்து இருக்கிறது. நல்லா கவனிங்க. பலவிதமான உறவுகளோடு தான் நம்ம இணைந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு நாளும் ஒரு மனிதன் இந்த உறவுகளை தள்ளிவிட்டு தனித்துவமாய் இருந்து விட முடியாது. உறவுகளை தேவனே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த உறவுகளை ஆண்டவர் ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, வாழ்க்கையினுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் அர்த்தங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய அந்த புரிதல்கள் எதுல இருக்குன்னு சொன்னா உறவுகள்ல தான் இருக்கும். உறவுகளை மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை அர்த்தமற்றதாய் போயிடும். நீங்களே யோசித்து பாருங்க. நமக்கு எந்த உறவுகளும் இல்லை, நமக்கு எந்த நட்புகளும் இல்லை. பலவித உறவு சொல்றேன். எல்லா உறவுகள், நட்பு, பாஸ்டர்ங்கிற உறவு, சகோதரங்கிற உறவு, சகோதரி, பெரியப்பா, அவங்க இவங்க எல்லாம் வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தா அவைகள் அர்த்தமற்றதாக, பயனற்றதாக, எந்த விதத்திலும் ஒரு பயனுள்ளதாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப உறவுகள் என்பது தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒன்று. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லவா, இந்த உறவுகள் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுனால தான் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. உறவுகள் இருக்கிறதுனால தான் கர்த்தர் என் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. உறவுகள் என் வாழ்க்கையில் இருந்ததுனால தான் கற்றுக்கொள்வதற்கும் பிரயாசப்படுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிச்சு. யோசிச்சு பாருங்க. நம்மளை ஒருத்தர் ஏமாத்தினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். ஆஹா, இவர் கூட இருந்து நம்மளை ஏமாத்திட்டாரு. அப்போ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அல்லது ஒருத்தர் நம்ம மேலே ஒரு நல்ல நேசம் வச்சிருக்கிறார். ஆஹா, பாசம்னா இப்படி இருக்கும், ஆனால் இந்த பாசத்தை விட என் தேவனுடைய பாசம்தான் ரொம்ப உயர்ந்தது. அப்போ தேவனுடைய அன்பையும் தேவனுடைய காரியத்தையும் புரிந்து கொள்ள வைப்பதே தேவன் நமக்கு தந்த உறவுகள் மூலமாக தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவன் நல்லவர், என்னை கைவிடலை, என்னை தூக்கி வச்சிருக்கிறாரு, நடத்துகிறாரு, என்னை உயர்த்துறாரு. இப்படியெல்லாம் எதன் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அவர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கணும்னா நமக்கு உறவுகள் அவசியம். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த உறவுகளை நம்ம தள்ளிட்டு நம்ம வாழ்க்கையினுடைய அத்தியாயங்கள், அர்த்தங்கள் அற்று போனதா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால தான் உறவுகள் ரொம்ப முக்கியம். கர்த்தர் கொடுத்த நல்ல உறவுகளுக்காக, அநேக விதமான உறவுகளுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் கொடுத்த உறவு நன்றி. ஆனா ஒரு உண்மை என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, வாழ்க்கையின் பெரும் பகுதிகள் நம்ம தனியாகத்தான் கடந்து போறோம்ன்றது உண்மை. உறவுகள் நமக்கு முக்கியம்தான். உறவுகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் தான். உறவுகள் இல்லைன்னா வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமற்ற நிலைக்கு போயிடும் தான். வாழ்க்கையின் அர்த்தங்கள் எல்லாமே எதுல இருக்குன்னா உறவுகள்ல தான் இருக்குது. அப்ப இந்த உறவுகள் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அர்த்தமே மாறிடும். ஆனா உண்மை என்ன, வாழ்க்கையினுடைய உண்மைத்துவம் என்னன்னா, அநேக பகுதிகள், அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தனிமையாகத்தான் போய்கொண்டு இருக்கிறோம். நீங்க வேணாலும் உங்க வாழ்க்கைய நின்று கவனிச்சு பாருங்க. போராடின போராட்டங்கள், சந்தித்த பிரச்சனைகள், சந்தித்த சவால்கள், சந்தித்த ஏமாற்றங்கள், சந்தித்த தோல்விகள், இவைகளை எல்லாம் நீங்க மனசுக்குள்ள வச்சு கவனிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையின் அநேக பகுதிகளில் நம்ம தனிமையாக தான் போயிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு நபர் நான் சொல்றேன். யோபு எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுங்களா? ஊத்ஸ் தேசத்திலேயே மிகப்பெரிய மனுஷன் யோபு. ஆனா அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்றார். யோபு 19ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்து பாருங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனம். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். எப்படி எண்ணுறாங்க பாருங்க. என்னை
அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். வசனம் அவர்கள் பார்வைக்கு நான் எப்படியா மாறிட்டேன்? அடுத்த வசனம். நான் என் வேலைக்காரனை கூப்பிடும் போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியது. சொல்றேன், நமக்கு நிறைய உறவுகள், நம்ம வாழ்க்கையில உறவுகள் கொடுக்கப்பட்டு இருந்தாலும், அநேக உறவுகளோடு நம்ம வாழ்ந்தாலும், உண்மை வாழ்க்கையினுடைய உண்மை தன்மை என்னன்னா, அநேக நேரங்களில் நாம் தனிமையாகத்தான் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தனிமையாதான். யோசித்து பாருங்க. 15 வசனம் பார்த்து பாருங்க. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை எப்படி பார்க்கறாங்கன்னா அந்நியனா. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு பெரிய குடும்பத்துல தான் நான் பிறந்தேன், பெரிய குடும்பத்துல தான் வாக்குப்பட்டேன், பெரிய குடும்பத்துக்குள்ள தான் நான் உள்ள வந்தேன். ஆனா பெரிய குடும்பத்துக்குள்ள என்னை சுத்திலும் ஜனங்கள் இருந்தாலும், என்னை சுத்திலும் ஒரு கூட்டம் இருந்தாலும், எனக்குள்ள ஒரு தனிமை, எனக்குள்ள ஒரு லோன்லி, ஒரு தனிமையான ஒரு அனுபவத்தை நான் அனுபவிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது நீங்க எந்த அளவு நீங்க இந்த பாதையை கடந்து போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நிறைய கடந்து போயிருக்கிறேன். பெரிய கூட்டம் தான், பெரிய ஜனம்தான், பெரிய குடும்பம் தான், பெரிய உறவுகள் தான். ஆனால் வாழ்க்கையினுடைய உண்மை அர்த்தங்கள் என்ன அப்படின்னா, நம்ம சொல்லுவாங்க நிறைய கூட எல்லாம் இருக்கிறாங்க பாஸ்டர், இருக்கிறாங்க தான். ஆனா எப்படின்னா ஒரு தனிமை, ஒரு லோன்லி, ஒரு தனித்து விடப்பட்ட போல ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இருக்கு பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில 3 F ரொம்ப முக்கியம். அது கடந்து வரும். 3 F கடந்து வரும். சரியா? நம்பர் 1 என்ன அப்படின்னா ஃபார் அவே. அப்படின்னா விட்டு விலகுதல். ஃபார் அவே அதாவது நம்மளை விட்டு விலகக்கூடிய. பாருங்க, என்னை விட்டு விலகிட்டாங்க, நான் கூப்பிட்டா கேட்கறது இல்லை. முதல் எஃப். 2வது எஃப் என்ன தெரியுமா? ஃபர்கட்டஸ், என்னை மறந்து போனார்கள். யோபு சொல்றாரு, என்ன அந்நியனா மாறிட்டேன், நான் பரதேசியா மாறிட்டேன். ஃபர்கட், என்னை மறந்து போன கூட்டங்கள் உண்டு. இது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஒன்று ஃபார் அவே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை கண்டுக்கவே இல்லை. 2வது ஃபர்கட்டஸ், என்னை மறந்து போனார்கள். 3வது ஃபார்சேக், கைவிட்டார்கள். இது 3 அனுபவமும் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா கடந்து வந்திருக்கும். கண்டிப்பா ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கும். கண்டிப்பா ஒரு நம்பினவர்கள் கைவிட்ட நிலை கண்டிப்பா வந்திருக்கும். ஒருவேளை நான் ரொம்ப நம்பினேன் ஆனா மறந்தே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நான் நன்மை செஞ்சேன், நான் நல்லதுதான் பண்ணேன், ஆனா நான் செய்த நன்மைகள், நான் செய்த உதவிகள், இவைகள் எல்லாம் மறந்துட்டு ஃபர்கட்டஸ் விட்டுட்டு என்னை கண்டுக்கிறதே இல்லை, அப்படியே போயிட்டாங்க அப்படின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கும். அந்த சூழ்நிலைகள், அந்த தருணங்கள், இவைகளை எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ல முடியும், அந்த இடத்தில் ஒரு தனிமையின் பாதையை நோக்கி நீங்கள் கடந்து போயிருக்க வேண்டும். அப்ப யாரும் கூட வந்திருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த தாவீது இதைத்தான் இங்க சொல்றாரு. சங்கீதம் 42ல நீங்க வாசிச்சு பாருங்க. மீண்டும் 3ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? இப்ப வாசிக்க பார்ப்போம். அவர்கள் உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. எப்படி இருந்த தாவீது தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். நான் பண்டிகை ஆசாரிக்கிற ஜனங்களோட கூட தாவீது சொல்றாரு, முன்ன நான் எப்படி தெரியுமா இருந்தேன், நான் ஒரு பண்டிகைக்கு போறேன்னா நான் ஜனங்களோட தான் நடந்து போவேன். அப்படின்னா நான் தனியா நடந்து போன அனுபவம் எனக்கு இல்லை. ஜனங்களோடு நடந்து போயிட்டு இருந்தேன். அங்க பாருங்க, கூட்டத்தின் களிப்பும் துதியமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. தாவீது சொல்றாரு, அப்பா நான் சிங்கிளா இருந்ததே இல்லை, எனக்குள்ள கூட்டம் தான், எனக்குள்ள ஜனம்தான், எனக்குள்ள பெருக்கம்தான். நான் நடந்து சர்ச்சுக்கு போனா கூட சும்மா நான் போக மாட்டேன், என்னை சுத்திலும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். தாவீது சொல்றாரு, நான் ஆசரிக்க போறேன், ஜனத்துக்கு பண்டிகை கொண்டாட போறேன், நான் செலிப்ரேஷன் பண்ண போறேன், அட என்னை விட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொன்னாலும்
கூட்டத்தின் நடுவே தான் நடக்க முடியும். களிப்பும் சந்தோஷமும் துதியும் இதெல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்றாரு, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் உருகுது பாருங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். அப்படின்னா ஒரு காலத்துல ஒரு காலத்துல கூட்டம் இருந்துச்சு, ஒரு காலத்துல களிப்போட போனேன், ஒரு காலத்துல துதியோட போனேன். ஆனா இன்னைக்கு நான் நினைக்கும் போது வேதம் சொல்லுது, எனக்குள்ள என் இருதயம் உள்ளம் உருகுகிறது. தாவீதுடைய நிலைமை. ஆனா இத சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தாவீது என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க வாசிங்க 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இந்த வார்த்தையை பாருங்க, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம். அப்படின்னா கூட இருந்தவெல்லாம் போயிட்டாங்க, மறந்து போனாங்க. நன்மை செய்தே மறந்து போனான், உதவி செய்தே மறந்து போனான், எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. மறந்த மனிதர்கள் மத்தியில ஒண்ணு மட்டும் உறுதி, எல்லாரும் என்னை விட்டு போகலாம், ஆனா அவர் சமூகம், அவர் பிரசன்னம், அவர் மட்டும் என்னோடு கூட இருக்கிறாரு. எல்லாரும் போயிட்டாங்க, நான் நம்பினவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். தாவீது எப்படி சொல்ல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் தியங்குகிற, நீ ஏன் கஷ்டப்படுற? உனக்கு தெரியுமா நீ தேவனை நோக்கி காத்துரு, வெயிட் பண்ணு. ஒரு காலத்துல கூட்டத்தோட வந்து சந்தோஷத்தோட இருந்து அப்படியெல்லாம் இருந்து இன்னைக்கு ஒருவேளை ஒரு மறந்த மனிதர்கள் மத்தியில் நீ வந்திருக்கலாம். ஆனா உனக்கு ஒன்று சொல்றேன், உன்னுடைய பார், அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அப்படின்னா என்னை யாரு கைவிட்டுட்டு போனாலும் என்னை கைவிடாம நடத்துகிற மறவாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்மளை மறக்கவே இல்லை. அதான் சொல்ல, உமது சமூகத்தின் நிமித்தம் அந்த ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன். அப்படின்னா எல்லாரும் என்னை விட்டு போகலாம்ப்பா, என் தகப்பன், என் தாய், என் உறவு, நட்பு எல்லாரும் போனாலும், இந்த இருக்கிற எல்லாரும் கடந்து போனாலும் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், என்னை நேசித்தவர், என்னை பாதுகாத்தவர், என்னை வழி நடத்தினவர், தாயின் கருவிலை கண்டவர், என்னை மறவாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால தான் ஏசப்பா சீஷர்களை பார்த்து சொல்றாரு, யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தம்முடைய சீஷர்களை பார்த்து இயேசு ஒரு வார்த்தையை அழகா சொல்லுவார். வாசிங்க பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 18 யோவான் 14. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் ஒன்று, அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அண்ணா நாட் ஆர்ஃபன், அதாவது நான் உன்னை அனாதையா நான் விடல, நான் உன்னை ஒரு நாளும் அனாதையா விடலப்பா. நான் யார் தெரியுமா? மனுஷன் மறந்து போவான், தான் மறந்த மனிதன் மறந்து போவான். ஏன்னா மறதியின் பூமியில வாழ்றோம், மனுஷன் மறந்து போவான். ஆனா உனக்கு தெரியுமா, உன்னை மறவாத தேவன் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். யார் என்ன மறந்தாலும், யார் என்ன வெறுத்தாலும், யார் என்ன விட்டு விலகி போனாலும், என்னை விட்டு விலகாத, என்னை மறவாத தேவன் ஒருவர் கூட இருக்கிறார். ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே நம்புவேன் இறுதி வரை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மறந்த மனிதன் மத்தியில் மறவாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் சொல்ல முடியும், உறவுகள் ரொம்ப முக்கியம்தான். ஆனா வாழ்க்கையின் பாதி பல பகுதிகள் நீங்க கவனித்து பார்த்தால்
தனிமையாக தான் நம்ம பிரயாணம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த தனிமையில் நம்மோடு இருக்கேன்னு சொன்னவங்க, நம்மோடு உறவாடுவேன்னு சொல்லுவாங்க, நமக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தவங்க, நமக்கு உதவி செய்வாங்க நம்ம நம்பினவங்க எல்லாரும் நம்மளை விட்டு கடந்து போகலாம். ஆனால் நம்ம எப்போவுமே மறவாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு 3 கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தேவன் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மறவாதவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில் மனுஷன் மறந்து போனாலும், என் சொந்தங்கள் மறந்து போனாலும், என்னுடைய உறவுகள் என்னை மறந்து போனாலும், அல்லது நான் நம்பினவர்கள் என்னை விட்டுட்டு கடந்து போனாலும், நல்ல கவனிங்க, நான் சொல்றது சாதாரணமான வார்த்தை அல்ல. அதான் சொன்னேன், இந்த தாவீதுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில் வாழ்ந்தான். அவன் சொல்றான், இன்னைக்கு நினைக்கும் போது என் மனம் உருகுது, உடையுது. இன்னைக்கு யாரும் இல்லை, நான் தனிமையின் பாதை, ஒரு தனிமையின் பாதையில் நான் போறேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னோடு இருக்கிற தேவன் என்னை மறவாதவர். அப்போ இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க, ஒருவேளை ஒரு தனிமையின் பாதையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஒரு தனிமையின் பாதை இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு வரலாம், கண்டிப்பாக வைக்கப்பட்டிருக்குல்ல. அந்த தனிமையின் பாதையில் போகும்போது இப்படி வசனங்களை கவனித்து கேட்டால், அந்த பாதையில் நான் தனிமையானவன் அல்ல, மறந்து போன மனிதர்கள் மத்தியில் மறவாத தேவனை வைத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தியாலே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ 3 கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக கேளுங்க. சங்கீதம் 23:2 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 23:2 வசனம். எப்படி என் தேவன் மறவாதவராய் இருக்கிறார் வாசிக்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்துல 2 வார்த்தை தொடர்ந்து வருது. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, என்னை கொண்டு போய் விடுகிறார். நல்ல கவனிங்க, எங்களை அல்ல. அப்படின்னா ஒரு மெய்ப்பனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தாலும், நிறைய ஆடுகளை வைத்திருந்தாலும், ஒவ்வொரு ஆடை குறித்து ஒரு மெய்ப்பனுக்கு ரொம்ப கவனம் இருக்கு. அதான் நல்ல மெய்ப்பன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு ஆடை குறித்தும் அந்த மெய்ப்பனுக்கு கவனம் இருக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு, எங்களை அப்படின்னு சொல்லாம மொத்த ஆட்டையும் கொண்டு போய் புல்லுல மேய்க்கிற, மொத்த ஆட்டையும் கொண்டு போய் தண்ணி அமர்ந்திருக்க பண்ணல. பொதுவா புல் அப்படின்றதும் தண்ணீர் என்பதும் பேசிக் நீட்ஸ். நல்லா கவனிங்களேன், ஒரு அடிப்படை தேவை. இன்னைக்கு சில நேரங்களில் அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் நம்ம இருக்கலாம். நம்முடைய அடிப்படை தேவை என்ன? கடன் இல்லாமல் வாழணும், அதான் விரும்புகிறோம். வியாதி இல்லாமல் வாழணும், அது விரும்புகிறோம். அது ஒரு மனுஷனுடைய விருப்பம். நான் எந்த வியாதி இல்லாமல், மருத்துவத்துக்கு வீண் செலவு செய்யாமல், நான் சம்பாதித்த பணத்தை நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக நான் அனுபவிக்கணும். பெரிய ஆஸ்தி அந்தஸ்து பெரிய பெரிய அப்படி நான் அனுபவிக்காட்டியும் எனக்கு கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல், வேதனை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் நான் எப்படி அனுபவிக்கணும்னா, சந்தோஷமாக நான் சம்பாதிச்சதை நான் சந்தோஷமாக நான் அனுபவிக்கணும். அதை கொண்டு போய் மருத்துவமனைக்கு கொடுத்து வியாதிக்காக செலவு பண்ண விரும்பலை. அதை கொண்டு போய் யாரோ ஒருவனுக்கு கடனா கொடுக்க நான் விரும்பலை. இதெல்லாம் பேசிக் நீட்ஸ். தேவன் வானத்தை திறந்து பழக்கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும், அதெல்லாம் 2வது லெவல். ஆனால் முதல் லெவலை என்ன அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, புல்லுள்ள இடம் பேசிக், தண்ணீர் பேசிக். நீங்கள் கவனிச்சு பாருங்க. அரசாங்கம், நல்ல அரசாங்கன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஜனங்களுடைய அந்த பேசிக் நீட்ஸை சந்திக்கிறாங்க. நம்ம எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம ஆட்கள் கூட குறைந்த காசுக்கு ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க, ரொம்ப சில இலவசமாக கொடுக்குறாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு தப்பாக நினைக்கக்கூடாது, கவனிச்சுக்குங்களேன். ஏன்னா இன்னைக்கு அது கூட இல்லாமல் அநேகர் உண்டு. நல்லா கவனிங்க. நம்மளுக்கெல்லாம் நல்ல இடம் கிடைச்சதுனால நம்ம நினைக்கிறோம், அந்த பேசிக் நீட்ஸ் கூட சந்திக்கப்படாமல், ஒரு ஆரம்ப கட்ட ஒரு தகுதி கூட இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற காரியம் அது. அரசாங்கம் சொல்லுது, நீ குறைஞ்ச ரேட்டுக்கு எப்பா உனக்கு தேவை, மற்றது எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஃபுட்டு வாட்டர் ரெண்டுமே ஒரு என்ன சொல்லப்போனால் அது உரிமை பாருங்க, ஒரு மனுஷனுடைய உரிமை.
அதை சரியா கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எந்த பேசிக் நீட்ஸ் இருக்குதோ, எது ஒரு பேஸ், அதனால இதுதான் இப்போ எனக்கு ஒரு அடிப்படை தேவை, இதுதான் இப்போ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, இப்போ இந்த வியாதி இது மட்டும் மாறிட்டா போதும், இந்த கடன் என்னை விட்டு விலகிட்டா போதும், இந்த பிரச்சனை என்னை விட்டு அப்படின்னு நீங்கள் எதை ஒரு பேஸாக வச்சுருக்கீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் கர்த்தர் கொண்டு போய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அவர் என்னை தனியாக விடலை, நமக்கு உதவி செய்வேன்னு சொன்னவங்கலாம் போயிட்டாங்க. நான் சிலதை காட்டி கொடுக்குறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல், என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யோசிச்சு பாருங்களேன், நான் சாக போறேன், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போறோம். ஒரு பேசிக்கே இல்லைங்க அவங்க கிட்ட. அவங்கள தான் கர்த்தர் சந்திக்கிறார். நான் சொல்றேன், இந்த காலையில முதல் கருத்து, உங்களை கர்த்தர் எப்படி தெரியுமா, எதை கொண்டு தெரியுமா ஆசீர்வதிக்க போறாரு. பல ஆடுகள் இருந்தாலும், பல நபர்கள் இருந்தாலும், உங்க வாழ்க்கையில முதல்ல அவர் தரப்போகிற ஆசீர்வாதம் உங்களுடைய பேசிக் அடிப்படை தேவைகளில் எல்லாரும் கைவிட்டாலும் உங்களை மறவாமல் சந்திக்க போகிறார். இங்க பாருங்க, இன்னும் அவ்வளவுதான், ஜீவனை விட போறோம், அவ்வளவுதான். 2 குச்சி தான் பொறுக்கிறேன், 2 குச்சி தான், ஒரு பிடி மாவு தான். இவ்வளோ, அது ஒரு பிடி மாவுக்கு எவ்வளோ எண்ணெய் இருக்கும், ஏதோ 2-3 சொட்டு, அவ்வளோதான். இவ்வளோதான் இருக்குது. அங்கே போய் நிற்கிறா. அதே நேரத்தில் கர்த்தர் அங்கே சந்திக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், நீங்கள் என்ன பேசிக் நீட்ஸோடு வந்தீங்களோ அந்த பேசிக் நீட்ஸில் உங்களை பர்சனலியாக தனிப்பட்டவர்களாக என்னை புல்லுள்ள இடங்கள்ல, என்னை அமர்ந்த தண்ணீரில் அவர் கொண்டு போய் விட்டு என்னை மறவாதவர் என்பதை நிரூபிக்க போறாரு. அவர் நம்மளை மறக்கலன்றது அதுதான் ஆதாரமே. என்னுடைய ஆதாரமே அதுதான். என்னுடைய தேவையை சந்திக்க வல்லமை உள்ளவர். பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 4வது 5வது வசனம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். உடனே ஓடி போய் மப்பத்தை சுட்டு கொளுத்த கன்று அடிச்சு அந்த வசனம் கீழே வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் ஆபிரகாம் இருந்தாராம். நல்லா கவனிங்க. இந்த ஆபிரகாம் உதாரத்துவமுள்ள நல்ல மனுஷன். அவன் பாருங்களேன், சொல்றான், ஓடி போய் சும்மா வந்துட்டு இருந்த 3 பேரை பார்த்துட்டு ஓடி போய் பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தி சொல்றாரு, நீங்க சும்மா போகாதீங்க, காலை கழுவிட்டு வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் அப்பத்தை கொண்டு வந்து தரேன், அப்போ மட்டுமல்ல இறைச்சியை கொண்டு வந்து தரேன், நீங்க நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச பிற்பாடு நீங்க உங்க வழி என்ன செய்யலாம். ஆபிரகாமு ரோட்ல போயிட்டு இருந்த 3 பேரை கூப்பிடுறாரு, வாங்க, எங்க போறீங்க, இந்த சோதம் குமார் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இங்க வாங்க, தண்ணியை கொடுத்து காலை கழுவுங்க. காலை கழுவுதில்ல, சாப்பிடுங்க. வேணாம்பா, சாப்பிடுங்க. கொளுத்த கன்று அடிப்பா, சாதாரணமாக அடிக்காத, கன்று அடி கொடு, மாவை பெச, ஒரு பெரிய விருந்து செய்கிறாரு. சரியா? யோசித்து பாருங்க. இதே போல ஆபிரகாம் செய்த இன்னொரு காரியத்தை வாசிக்கவா? அதே வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளில் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். எடுத்து வைத்து கொடுத்து அனுப்பியாச்சு. அவள் புறப்பட்டு போய், ஏங்க, ரோட்ல வந்த ஆளை ஆபிரகாம் விசாரித்தாரு. ரோட்ல வந்த ஆளுக்கு இறைச்சியும் இதையும் கொடுத்து கரெக்டா போஷித்து நடத்தினாரு. ஆனா ஆண்டவர் சொன்னபடி செய்தாலும், நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க, பாயிண்ட் ஆஃப் வியூவை. சில நேரங்களில் நமக்கு உதவியாக இருந்தவர்கள், சில நேரங்களில் நமக்கு தூணாக இருந்தவர்கள், சில நேரங்களில் நமக்கு ஆதரவாக இருந்தவர்கள், இவர்கள் கூட நம்மை மறந்து போகலாம். ஆனா ஆகார கர்த்தர் மறந்து போகல. யோசித்து பாருங்க.
ஆகாரம் மறந்து போல பிரதர், ஆகார கைவிடல பிரதர், கைவிடல. யாரு நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் 3 கருத்தை சொல்றேங்களேன், யோசிச்சு பாருங்க. அதாவது பராமரிக்க வேண்டிய தகப்பன் மறந்து போனான், பாதுகாக்க வேண்டிய தகப்பன் மறந்து போனான், பாதையில் நிற்க வேண்டிய தகப்பன் மறந்து போனான். யோசித்து பாருங்க. பராமரிக்க வேண்டிய ஆபிரகாம் இஸ்மவேலை பராமரிக்க வேண்டிய அந்த நபரை மறந்து போனான். ஒரு குடம் தண்ணீரை கொடுத்து கொஞ்சம் ஒரு அப்பத்தை கொடுத்து தோளில் ஏற்றி உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, கர்த்தர் சொல்ற நீ போ, கர்த்தர் சொன்னாலும் நீ போன்னு சொல்லி அமிச்சாச்சு. மறந்து போன தகப்பன். யோசித்து பாருங்க. பராமரிக்க மறந்து போனான், பாதுகாக்க மறந்து போனான், பாதையில் நிற்க மறந்து போனான். ஆனால் ஆகாருடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். அவர் சொல்றா, நான் கண்ட தேவன் ஒருவர் இங்கே உண்டு. நான் ஆதரவை தேடி வந்த ஆபிரகாம் என்னை மறந்து போலாம், நான் பராமரிப்பார் நம்பி வந்த ஆபிரகாம் என்னை விட்டு மறந்து போலாம், நான் என்னை பாதுகாப்பார் நம்பி வந்த ஆபிரகாம் என்னை மறந்து போலாம். ஏன்னா மனிதன் மறக்கிறவன். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் இந்த பெயர்சபா வனாந்திரம் முழுவதும் சுற்றி திரிந்தாவது எனக்கு தெரியும், என்னை கண்ட ஒரு தேவன் இங்கே உண்டு. என்னை மறக்கல, அவரு என்னை மறக்கல. அவர் சொன்னபடியே ஆண்டவர் சந்தித்தார். ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், ஆசீர்வதித்தார், தேவன் தந்து மேன்மைப்படுத்தினார். நீங்க நினைக்கிறீங்களா உங்க பேசிக் நீட்ஸ் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். அங்க ஆகாருக்கு தேவை தண்ணீர், பேசிக் நீட். உடனே கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த இடத்துல ஒருபடி மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான், பஞ்சகாலம் சாகுறேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவை மா, அவங்களுக்கு தேவை என்ன? வசனம் சொல்லுது, பஞ்சகாலம் முடியும் வரை மாவு குறைந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை. தேவன் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்தார். இன்னைக்கு நான் காலையில் தெளிவாக சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை மறக்கலன்னு நான் சொல்றேன். உங்க கூட வந்தவங்க உங்களை மறந்து போயிருக்கலாம், உங்க நம்பி வந்தவங்க நீங்க மறந்து போயிருக்கலாம், பாதுகாப்பாங்கன்னு சொல்லி நம்பி மறந்து போயிருக்கலாம். மறந்த மனிதர்கள் மத்தியில் இன்னைக்கு வாக்கு கொடுத்த தேவன் சொல்றாரு, நான் உன்னை இன்னும் மறக்கலப்பா. ஒருவேளை உன்னுடைய பேசிக் நீட்ஸ் என்ன இருக்குதோ இன்றைக்கு அதை சந்திக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்றேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. 3-4. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய், எலியா எசபேலுக்கு பயந்து போறாரு. நான் எப்படியாவது உயிரை காத்துக்கொள்ளணும், பிராணனை காக்கணும் போறார். போறப்ப கூட வந்த வேலைக்காரனை கூட ஒரு நிறுத்திட்டார். நீ நின்னுக்கப்பா, நீ கூட வராத, யாரும் வராதிங்க, நான் தனியா போறேன். நல்லா கவனிங்க. கூட வந்த வேலைக்காரன் ஒரு இடத்த நிறுத்தியாச்சு. வயதான மனிதன். யோசித்து பாருங்க பிரதர், நான் மீண்டும் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில உறவுகள் இருந்தாலும், நட்புகள் இருந்தாலும், பந்தங்கள் இருந்தாலும், தேவன் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒன்று மட்டும் உண்மை, அநேக பகுதிகள் நாம் தனித்து நடந்த பகுதிகள் தான் இருக்கும். ஆனா தனித்து நடந்த பகுதிகள் மறவாத தேவன் நம்மோடு கூட இருந்தார். அதுதான் முக்கியம். வயசான ஆளு சொல்றாரு, பிராணனை பாதுகாக்க புறப்பட்டு போகும்போது வேலைக்காரனை கூட பாதி நிப்பாட்டிட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போறாரு. ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து சொல்றாரு, போதாண்டவரே என்னை எடுத்துக்கொள். ஜீவனே அப்படியே போயிடுச்சு பாருங்களேன், சாகுறேன். ஒரு பயங்கர எழுப்புதல் வீரர், பயங்கர தேவனுக்கா பயன்பட்ட மனுஷன் சொல்றாரு பாருங்க. கூட வந்தவன் யோசிக்கல பாருங்க, ஐயோ ஒரு நாள் பிரயாணப்பட்டு போயிருக்காரு, ஒண்ணுமே கையில கொண்டு போல, பேசிக் ஒரு தண்ணி கூட இல்லை. அங்கேயாவது அப்பம் தண்ணி என்ன இருந்துச்சு, ஒரு இடத்துல தண்ணியாவது இருந்துச்சு, ஆனா இந்த இடத்துல தண்ணி கூட இல்லை. நல்லா கவனிச்சுக்குங்க. முதல்ல வாசிச்ச சம்பவத்துல கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும். 2வது சம்பவத்துல தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா 3வது சம்பவத்துல தண்ணி கூட இல்லை. ஒரு மனுஷன் வயதான காலத்துல தனிமையின் பாதையில பயந்து போய் வனாந்தரத்துல நடந்து போயிட்டு இருக்கிறார். யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கும். அவரை ஏன்னு கேட்க யாரும் இல்லை, விசாரிக்க ஆள் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை. சூறைச்செடியில படுத்துட்டு சொல்றாரு, போதாண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என் தேவன் யார் கைவிட்டாலும் அவர் மாறாத தேவன்.
அவர் மறவாத தேவன். அங்கே வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே போய் சொல்கிறாரு, என்ன தெரியுமா கொடுக்குறாரு? ஒரு தூதனை கொண்டு வச்சு நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களில் 5ஆம் வசனம் வாசிங்க பிரதர், அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். அங்கே பாருங்களேன், தட்டி எழுப்பி ஒரு சூரை செடியின் கீழே கீழே எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். அடுத்த வசனம், அவன் விழித்து பார்த்தபோது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. ஏங்க நான் சொல்றேன், நமக்கு தேவைய எந்த மனுஷன் மறந்தாலும் இன்னைக்கு காலையில சொல்லாரு, என்னை மறவாதவர் என் தேவையை சந்திக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நீங்க சொல்லும் போதே அற்புதம் நடக்கும். உங்களுடைய ஒருவேளை வியாதி யாராலையும் மாற்ற முடியாது, கடன் உதவி செய்கிறேன்னவங்க ஏமாத்திருக்கலாம், பல பேர் உங்களை விட்டு ஒதுங்கி போயிருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், மனுஷன் மறந்து போவான், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை மறக்காதவர், என்னை நடத்துகிறவர், என்னை கொண்டு போய் நிற்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், 49 கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்து சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சொன்னாலும் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும், ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. சாதாரணமான வசனம் இல்ல. தாயே மறந்தாலும் மறக்க முடியாது. ஆனா ஒருவேளை அந்த தாயே இந்த உலகத்துல மறந்து போனாலும் உனக்கு தெரியுமா, நான் உன்னை மறப்பதே இல்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உன்னை தனிமைப்படுத்தினாலும், உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் உன்னை தனிமையின் பாதையில் கொண்டு போனாலும், பெரிய கூட்டத்தின் நடுவில் இருந்தாலும், அந்த கூட்டத்தில் இருந்தபோது நான் ஒரு தனிமையா, ஒரு சோலோவா நான் வாழ்கிறேன் அப்படின்னு நினச்சா கூட, இன்னைக்கு சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை மறவாத தேவன், என்னை மறக்காத தேவனை நான் ஆராதிக்கிறேன். தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் கைவிடாதவர். அங்கே பாருங்க, உன் மதில்கள் எப்போதும் அப்படின்னா, உனக்கு மதில்னா தடை பண்ணுகிற காரியம். எப்பா நீ புறப்பட்டு போறீல, உனக்கு வர மதில்லாம் ஏன் முன்னாடி இருக்கு, தடையை நீக்கி போடுகிறவர் முன்பதாக கடந்து போவார். இந்த மாதத்தில் இந்த நாட்களில் நீங்கள் விசுவாசித்தால், எது இப்போ தேவையோடு வந்திருக்கீங்களோ அந்த தேவையை மனிதன் மறக்கலாம், மறக்காத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். என் தேவையை அவர் சந்திக்க போதுமானவர். ரெண்டாவது 23ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை வாசிங்க. 23ஆம் சங்கீதம் 3வது 4வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அடுத்த 2வது தேற்றுகிறார். உங்களை ஆண்டவர் மறக்கலன்றதுக்கு ரிசல்ட் என்ன தெரியுமா? தேற்றுகிறார். நீங்க யோபு வாசிங்க, யோபு 16:2 வாசிங்க. யோபு 16:2. அப்பதான் இந்த வசனம் புரியும் உங்களுக்கு. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குற தேற்றரவாளர். கவனிங்களேன், நிறைய பேர் தேற்றுறேன்னு சொல்லிட்டு நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்திடுவாங்க. நிறைய பேர் தேற்ற வருவாங்க நம்ம லைஃப்பில். அவங்க தேற்றுறேன்னு சொல்லிட்டு பட்ட தோல்வியையும் பட்ட காரியத்தையும் சொல்கிறது மாதிரி சொல்லுவாங்க பாருங்களேன். அப்போ அங்கே யோபு சொல்கிறாரு, டேய் நீங்கள் என்னை தேற்ற வரலப்பா, என்னை அலட்டுண்டாக்குறீங்க, என்னை மறுபடியும் கஷ்டப்படுத்துறீங்க. நீங்கள் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. பிரசங்கி 4ஆம் அதிகாரம்
1, 2 வசனங்களை வாசித்து இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், தேற்றுவார் இல்லை, அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. வாசிங்க 2வது வசனத்தை. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும், ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து, எவ்வளவு ஒரு பயங்கரமான வசனம் தெரியுமா? அதனால இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரிக்கிறவர்களையே பாக்கியவான்கள் என்று. ஒரு மனுஷனை தேற்றாத சமயத்துல நல்லா கவனிங்களேன், பிரச்சனை போராட்டம் வரும்போது ஒரு மனுஷன் எதிர்பார்ப்பது உதவியை அல்ல. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வர நேரத்தில் ஒரு மனுஷன் முதல்ல எதிர்பார்ப்பது உதவியை அல்ல, ஒரு ஆறுதலை, ஒரு தேறுதலை. கவலைப்படாதப்பா, உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ, ஒரு மனுஷனை தேற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலஞ்சென்று மரித்தவர்களை. எவ்வளவு அந்த சாலமோன் கசப்பா சொல்றாரு பாருங்களேன், எவ்வளவு வருத்தம் வந்திருக்கும், எவ்வளவு வருத்தம் வந்திருக்கும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், மறந்த மனிதர்கள் மத்தியில் உங்களை தேற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. மறந்த மனிதர்கள் மத்தியில் நான் நிறைய சூழ்நிலையில் போயிருக்கோம். போகும்போதெல்லாம் அதான் யோபு சொன்னார் பாருங்க, அலட்டுறாங்கப்பா. தேற்றுகிறதுலையும் எப்படி தேற்றுறாங்களாம்? அலட்டுறாங்க, போட்டு சொன்னதையே சொல்லி சொல்லி. யோபு சொல்றாரு, ஏன் அப்படி பேசுறீங்க? தேற்ற வந்தீங்க, ஆற்ற வந்தீங்க, நீங்க ஆற்ற மாதிரி இல்லை, நீ தேற்றுகிற மாதிரி இல்லை, நீ அலட்டுற. நீ என் நண்பனா வந்ததுக்கு, என் கூட வந்ததுக்கு வராம இருந்திருக்கலாம். நீ வந்து உட்கார்ந்துட்டு என் பிரச்சனையில ஒரு ஆறுதலை தருவேன்னு பார்த்தா என்னை போட்டு அலட்டுற. நீ அலட்டுற தேற்றவாளன். அதனால அப்படி சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு நான் மீண்டும் சொல்றேன், ஒரு கஷ்டகாலம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது முதல்ல ஒரு மனிதன் எதிர்பார்ப்பது உதவிகளை அல்ல. பெரிய உதவியை தான் செய்யணும், அப்பதான் சந்தோஷம், அப்படி இல்லை, உதவி வேணும். ஆனா முதல்ல எதிர்பார்ப்பது உதவியை விட ஒரு ஆறுதலை தான் ஒரு மனுஷன் எதிர்பார்ப்பான். ஆனா இன்னைக்கு இருக்கிற நாட்கள்ல அந்த ஆறுதலை, அந்த தேறுதலை எந்த மனிதனும் கொடுக்கறது இல்லை. எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா உங்களை மறவாத தேவன் சொல்றாரு, எப்பா நான் உன்னை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தேற்றுவதனால அவர் உங்களை மறவாதவராக இருக்கிறார். மீண்டும் இந்த செய்தியை ஒரு தடவை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை உறவுகளால் நிரம்பினது. உறவுகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. உறவுகள் தான். நல்லா கவனிங்களேன், சொந்தங்களை நம்பாம, சொந்த உறவுகளை, பிள்ளைய மற்றவங்களை நம்பாம அடுத்தவங்களை நம்புறாங்க பாருங்களேன், அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்ப தெரியாது, ஒரு நேரம் வரும் பாருங்க, அப்பத்தான் ஒரு புயலே வீசும். நல்லா கவனிங்களேன், நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். சொந்தங்களை நம்பாம வெளியாட்களை ரொம்ப நம்புவாங்க சிலர்லாம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர பிரச்சனை, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரால்னா அந்த பிரச்சனை வரும். உறவுகள் வாழ்க்கையின் அர்த்தங்கள். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கை அர்த்தமா இருக்குன்னா உறவு தான். ஆனா உண்மை தன்மை என்னன்னா, எவ்வளவு உறவுகள் நமக்கு இருந்தாலும் வாழ்க்கையின் பெரும் பகுதி தனிமையாகவே தான் பிரயாணம் பண்ணுகிறோம். தனிமை தான். நிறைய உறவுகள் சுற்றி இருக்கலாம். அதான் சொன்னேன், பெரிய குடும்பம் பிரதர், பெரிய சமுதாயம் பிரதர், பெரிய கூட்டம் பிரதர், ஆனால் ஒரு தனியாக வாழ்றது போல நான் ஃபீலாக இருக்கேன் சொல்கிறாங்கல்ல. ஆனால் இந்த தனிமையில் கத்த சொல்கிறாரு, மறந்து போன மனிதர்கள் மத்தியில் மறவாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், யார் என்ன மறந்தாலும், யார் என்ன கைவிட்டாலும் எனக்கு வாக்கு பண்ணின தேவன் என்னை மறக்கவே இல்லை. அதில் முதல்ல சொன்னேன், சங்கீதத்தில் தாவீது வாழ்க்கையில் புல்லும் அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார். உங்கள் பேசிக் நீட்ஸை என் தேவன் இன்றைக்கு சந்திப்பார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். காரணம், உங்களை அவர் மறக்கலைன்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, உங்களை யாரும் தேற்றலையா, உங்களை யாரும் ஆற்றலையா, டோன்ட் வரி, உங்களை ஆற்ற
உங்களை தேற்ற மறக்காத தேவன் ஒருவர் இருக்கிறார். எந்த எல்லைக்குள்ள போனாலும், எந்த கஷ்டத்துக்குள்ள போனாலும், எந்த பிரச்சனைக்குள்ள போனாலும், யார் நம்மளை ஆறுதல் படுத்துறாங்களோ படுத்தலையோ, உங்களோடு இருக்கிற தேவன் உங்களை ஆறுதல் படுத்த வல்லமை உள்ளவர். கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். சொல்லுங்க பார்ப்போம். தலைப்பு என்ன? மறந்த மனிதனும் மறவாத தேவனும். என்ன மனுஷன் மறந்து போகலாம், தகப்பன் மறந்து போகலாம், கூட உறவுகள் மறந்து போகலாம், நண்பர்கள் மறந்து போகலாம். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மறவாதவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர், ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லோ. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த தாளே ஸ்தோத்திர. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த தாளே ஸ்தோத்திர. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. நம்பிக்கையோடு என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை. ஒரு ஸ்டான்ஸா மட்டும். பயப்படாதே வழக்கரத்தாளே பாதுகாப்பே என்றதாளே ஸ்தோத்திர. பயப்படாதே வழக்கரத்தாளே பாதுகாப்பே என்றதாளே ஸ்தோத்தி. சொல்லுங்க பார்ப்போம். பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்பே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. ஆமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. ராஜாவே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை எல்லாரும் மறந்து போகலாம், ஆனால் என்னை மறக்காத தேவன் ஒருவர் உண்டு. இதுவரையும் இருந்த எல்லா தடைகளை, தனிமையின் பாதைகளை மாற்றி என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.